This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் மத்திய அமைச்சர் அமித் ஷா பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து ரோட் ஷோ மேற்கொண்டு வருகிற அந்த காட்சிகளை பார்க்கலாம். कमीशन नहीं कह रही है कि जीएचएमसी से இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் விவரிக்கலாம். வணக்கம் பிரசாத், தற்போதைய கால சூழல் என்ன விவரிங்க? வணக்கம். நேற்று மதுரையில் நிகழ்ச்சி முடித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று இரவு திருவனந்தபுரம் சென்றடைந்த நிலையில் அங்கிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலமாக இன்று காலை சுமார் 11:30 மணி அளவில் நாகர்கோவில் ஆயுதப்படை மைதானத்தை வந்தடைந்தார். அங்கிருந்து கார் மூலமாக சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற தக்கலை பகுதியை வந்தடைந்தார். தக்கலை பழைய பேருந்து நிலைய சந்திப்பிலிருந்து மேட்டுக்கடை சந்திப்பு வரை தற்போது ரோடு ஷோ நடைபெற்று வருகிறது. திறந்த வாகனத்தில் அவர் தொண்டர்களை அணிதிரட்டியவாறு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றார். அவரது வலதுபுறமாக கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுகின்ற முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும், இடதுபுறமாக விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் போட்டியிடுகின்ற பாஜக வேட்பாளர் VS நந்தினியும் மக்களை பார்த்து வணங்கியவாறு வாக்கு சேகரித்த வண்ணம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அமித்ஷா அவர்கள் தன்னுடைய கையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னமான தாமரை சின்னத்தை அடையாளம் காட்டியபடி சென்று கொண்டிருக்கின்றார். அவரை வரவேற்கின்ற விதமாக சாலையின் இரு பக்கங்களில் திரண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான பாஜக தொண்டர்கள் பூவாரி சொரிந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து உற்சாகத்தில் அமித்ஷாவும் தன்னுடைய பகுதியில் இருக்கின்ற பூவை வாரி தொண்டர்களை நோக்கி வீசி வருகின்றார். உற்சாகத்தோடு தொண்டர்கள் விண்ணதிர கோஷம் போட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் தக்கலை பழைய பேருந்து நிலையம் சந்திப்பிலிருந்து மேட்டுக்கடை சந்திப்பு வரை தேசிய நெடுஞ்சாலையில் இரு பக்கங்களிலும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டிருக்கின்றார்கள். அவரை காண்பதற்காக இந்த பகுதியில் காலையிலிருந்தே தொண்டர்கள் ஏராளமாக குவிந்தார்கள். தமிழகம் மற்றும் அதாவது கன்னியாகுமரி மாவட்டம், தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மட்டுமல்லாமல் கேரளாவின் சில பகுதிகளிலிருந்தும் தொண்டர்கள் காலையிலிருந்தே திரண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கடுமையான வெயிலிலும் கூட தலையில் துண்டை அணிந்தபடி கட்சி கொடியை போர்த்தியபடி நீண்ட நேரம் காத்திருந்து தற்போது தங்கள் தலைவனை கண்டு உற்சாகத்தோடு காணப்படுகின்றார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரசாத். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.